இன்றைக்கி ரமலான் சீரீஸ் டே 17 பார்க்கலாங்களா? வீட்டில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இஃப்தாருக்கும் சஹருக்கும் சேர்த்தே பண்ணிக்கலாம்னு அங்கே மச்சி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. மச்சின்னா நாத்தனார். சரி, காலையில் எந்த வேலையும் இல்லை, கடகடன்னு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா கிச்சனை ஒதுங்க பண்ணி நீட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு குட்டிமாக்கு சத்து மாவு ட்ரெஸ்ஸு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாகி கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. எப்போ கிளம்புனாலும் வீட்டிலேருந்து வெளியில் போகணுன்னு ஞாபகம் வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா, லைட் ஆஃப் பண்ணோமா இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம்னு அங்கே போய் காட்டுறேன். இங்கே அந்தமானில் செம்ம வெயில். நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட மழை பெய்யவே இல்லை. சரியான வெயில். போகும்போதே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே போயிட்டோம். ஸோ நான் ரெசிபி எதுவுமே கவர் பண்ணலை. எனக்கு வந்த கமெண்ட்ஸில் சஹர்னா என்ன, இஃப்தார்னா என்ன, நோம்பு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதுக்கு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இஸ்லாமிக் கேலண்டரில் 12 மாதம் வரும். அதில் ரமலான் மாதம் 30 நாளும் நோன்பு வைக்க கடமையாக்கப்பட்டிருக்கு. சஹர் அப்படின்னா சூரியன் உதயமாகிறதுக்கும் முன்னாடி நேரத்தை தான் சஹர்னு சொல்கிறது. அந்த நேரத்தில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுலேருந்து நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும். விடிய காலையில் பாங்கு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சத்தத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு தண்ணி குடித்து நம்ம நோன்பை ஆரம்பிச்சிடணும். அதுலேருந்து சூரியன் மறைஞ்ச அடுத்த நொடி நோன்பை திறக்கணும். அந்த நேரத்தை தான் இஃப்தார் அப்படின்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட 14.5 மணி நேரம், 15 மணி நேரத்துக்கிட்ட நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடப்பட்ட நேரத்தில் தண்ணி, சாப்பாடு எதுவுமே குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஓதணும், தொழுகணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள் செய்யணும், ஜக்காத்து பண்ணணும். தர்மம், ஜக்காத்துங்கிறது தர்மம் செய்யணும். அந்த தர்மம் கூட எல்லாருமே எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அதுலேயுமே நிறைய வரையறைலாம் இருக்குது. நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போகலை. நோன்பு திறக்க வெரைட்டியாக வகை வகையாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேரிச்சம்பழமும் தண்ணியும் இருந்தால் கூட போதும். ஆனால் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நோன்பு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஆர்வத்தை தூண்டணுங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்சதை வீட்டில் செய்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோன்பாளிகளுக்கு செஞ்சு கொடுக்குறதும் நோன்பு வச்சுக்கிட்டு செய்கிறதுமே ஒரு நன்மை, அதுலேயுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்ய முடிகிறத செஞ்சு கொடுப்போம். நானுமே வந்து தொழுகிறது, ஓதுறதெல்லாம் காட்டலாமா அப்படின்னு நினப்பேன். ஆனால் அந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க எனக்கு சங்கடமாக இருக்குது. அது முழு நாட்டம் வந்து வரமாட்டேங்குது. அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க தப்புன்னு நான் சொல்லலை. அது எனக்கு இஷ்டமாக வரமாட்டுது. அதனால தான் நான் ரெசிபி என்ன செய்கிறேனோ அதை மட்டும் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நோன்பு வைக்கிறதும் நல்லதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நோன்பு திறந்து அங்கேயே சஹர் சாப்பாடு ரெடி பண்ணதெல்லாம் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த மாதம் செஞ்ச நல்ல அமல்கள் மாதிரியே வருஷம் பூராவும் செய்யணும். இந்த வருஷம் நோன்பு வச்ச மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் தரணும்னு நானும் துவா செய்கிறேன். நீங்களும் நம்ம எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க.